ஹை ஸ்கோரிங் வெனியூவா தான் இருக்கும். பட் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 250 260 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரதர் தென் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லைனாலும் எக்கானமி ரேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 7 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சஹில் அரோராவோட இவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு அரோரா. எஸ்ஆர்ஹெச்ல 2 பேருமே ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். பட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம அப்படியே ஆர்சிபி பக்கம் வந்தா ஒன்னு குருணல் பாண்டியா சீசன்ட் கேண்டிடேட் ஃபாலோட் பை தட் சுயாஷ் சர்மாக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல எப்படி பவுல் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ஸ்போர்ட்ஸ் மீடியா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2026 ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கேமோட ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூக்கெலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மொத்த ஐபிஎல் இந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போகலாம். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லாஸ்ட் சீசனோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இந்த சீசன் கலையறங்குறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் எஸ்ஆர்ஹெச் 5th பொசிஷன்ல முடிச்சாங்க. லாஸ்ட் இயரோட பாயிண்ட்ஸ் டேபிள்னு பார்க்கும்போது ஆர்சிபி செகண்ட் ஸ்பாட்ல முடிச்சாங்க. 14 கேம்ல 9 வின் அண்ட் 4 லாசஸும். வேற எஸ்ஆர்ஹெச் 14 கேம்ல 6 வின்னும் 7 லாசஸ்ல அவங்க அந்த சீசனை முடிச்சாங்க. இப்போ லாஸ்ட் 10 மேட்சோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்னு பார்க்கும்போது ஆர்சிபி 4 கேம் வின் பண்ணியிருக்காங்க. வேற எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 6 கேம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென்யூ எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் தான் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் இயர் ஸ்டாம்பேட்லாம் நடந்தது. இவங்க வின் பண்ணி அந்த பரேட்லாம் ஸ்டாம்பேட்லாம் நடந்துச்சு. லைக் ஆர்சிபியோட ஹோம் கேம்லாம் சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். பட் அதெல்லாம் தாண்டி அவங்க மொத்தமாக 5 கேம் ஹோம் வென்யூவான சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாட போறாங்க. ஸோ ரெயின் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ ஃபுல் கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயரோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சின்னசாமி ஸ்டேடியம்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 வாட்டியும் சேசிங் டீம் 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 178 ஆகும். ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 188 இருக்கு. அண்ட் ஹையஸ்ட் டோட்டல்னு பார்க்கும்போது 287 ஃபார் 3 அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் தான். லோயஸ்ட் ஸ்கோர் 48 எல்லாருக்குமே தெரியும், அது ஆர்சிபி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் சேஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 213 ஃபார் 9 எல்எஸ்டி சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோயஸ்ட் டிஃபெண்டட் பார்த்தீங்கன்னா 106 ஃபார் 2. எக்கனாமி ரேட் 2025 பார்க்கும்போது சீமஸ்க்கு 9.76 இருக்கு. வேற ஸ்பின்னர்ஸ்க்கு 9.21 இருக்கு. ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவா தான் இருக்கும். பட் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 250 260 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. வேற 180 to 200 ஒரு பார் ஸ்கோரா இருக்கும். 210க்கு மேல எந்த டீம் ஆடுறாங்களோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 210க்கு மேல எந்த டீம் அடிச்சாலும் அவங்களுக்கு வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். 2025 விக்கெட் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமஸ் 64 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வெறும் 18 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரதர் தென் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லைனாலும் எக்கானமி ரேட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 2 டீமோட பிளேயிங் 12 பார்த்தலாம். ஆர்சிபின்னு பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் நோ பிளைண்டர். கண்டிப்பா இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர். நிறைய பேர் ஜேக்கப் பெத்தல் கூட விளையாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஃபாரினர்ஸ்ல பவுலிங்ல ஜாஷ் ஹேசல்வுட் இல்லாதனால அவருக்கு மேல பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஜேக்கப் பெத்தல் ஆடலன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வெங்கி ஐயரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் 4ல கேப்டன் ரஜத் பட்டிதார், ஃபாலோட் பை தட் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், மங்கேஷ் யாதவ். நம்பர் 11ல ஜேக்கப் டஃபி அண்ட் தென் நம்பர் 12ல இம்பாக்ட் பிளேயரா சுயாஷ் சர்மா. இதுதான் ஆர்சிபி டீமோட ஒரு பிளேயிங் 12 இருக்கும். ஸோ சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஜேக்கப் டஃபிக்கு பதிலாக வேற ஆப்ஷன்ஸ் யாராவது எடுத்துட்டு வராங்களா அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபாரின் பவுலிங் ஆப்ஷன்ஸ். நெவர்தலெஸ் இதுதான் ஒரு பிளேயிங் 12 இருக்கும். இதை தாண்டி பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது ஓப்பனிங் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ஃபாலோட் பை தட் கேப்டன் இஷான் கிஷன். இந்த சீசன் இவர் தான் ஸ்டார்டிங் ஆஃப் தி மேட்சஸ்ல எஸ்ஆர்ஹெச்க்கு கேப்டன்சி பண்ண போறாரு. நம்பர் 4ல கிளாஸ்டன், ஃபாலோட் பை தட் லைம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி. அண்ட் நம்பர் 7 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சஹில் அரோராவோட இவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் பிராக்டிஸ் மேட்சஸ் எல்லாம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு அரோரா. ஆன் தி அதர் ஹேண்ட் பஞ்சாப்காகவும் டொமஸ்டிக்லயும் ரொம்ப கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரா இருக்கிறதுனால
அஹெட் ஆஃப் அங்கித் வர்மாக்கு பதிலாக சாஹில் அரோரா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நம்பர் 8ல பிரைடன் காஸ், அப்படி இல்லை அப்படின்னா டேவிட் பைல். பட் பிரைடன் காஸ் தான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் ஆஃப் இஸ் பேட்டிங் கேப்பபிலிட்டி. அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் நல்லாவே ஆட முடியும் அப்படின்றதுனால பையனுக்கு பதிலாக பிரைடன் காஸ் விளையாடலாம். நம்பர் 9ல சிவம் மாவி, ஃபாலோட் பை தட் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ் ஜூபே. அண்ட் நம்பர் 12ல ஜீசான் அன்சாரி. இதுதான் இவங்களோட பிளேயிங் 12 இருக்கும். ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் 12 வச்சு பார்க்கும் போது யார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான். பிகாஸ் இந்த வென்யூ எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னர்ஸ் அப்படின்றத விட விக்கெட் டேக்கர் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றத தாண்டி யார் எக்கனாமிக்கலாக நல்லா போடுறாங்களோ மிடில் ஓவர்ஸில் அவங்களுக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச்சில் 2 பேருமே ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். பட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம அப்படியே ஆர்சிபி பக்கம் வந்தால் ஒன்று குணல் பாண்டியா, சீசன்டு கேண்டிடேட், ஃபாலோட் பை தட் சுயாஷ் சர்மா. சுயாஷ் சர்மாக்கு சின்னசாமி ஸ்டேடியமில் எப்படி பவுல் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இந்த ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்சிபியில். அதே மாதிரி பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா அந்த 7 to 15 ஓவர்ஸ் எந்த டீம் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லணும். ஆர்சிபிக்குன்னு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர், பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ஷெப்பர்ட் எல்லாருமே செம்ம பிளேயர் அண்ட் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் எஸ்ஆர்ஹெச்னு பார்க்கும்போது கிளாசன் பெரிய ஃபார்மில் இல்லை. லிவிங்ஸ்டன் ஹிட் ஆர் மிஸ் ஆன் ஹிஸ் டே பயங்கரமாக அடிக்க முடியும், இல்லையா ஃப்ளாப் ஆகிடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு நல்ல பிளேயர். பட் ஆர்சிபி அளவுக்கு அந்த அளவுக்கு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட முடியுமான்னு தெரியல. சாஹில் அரோரா அகெயின் ஒரு கிளாஸான பிளேயர். பட் ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு தெரியல. பிரைடன் காஸ் அதே மாதிரி நல்லா ஆட முடியும். பட் இந்த லெவலில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹோமில் விளையாடுறாங்க ஆர்சிபி அப்படின்றதுனால இந்த ஒரு கேமை ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.